நியாயம் தீர்த்தது பரலோகம், இந்த பூமி நியாயம் தீர்த்தது. அந்த வார்த்தை பிடிக்குதா? இருள் எங்கும் இருள் தேசத்தின் மேல். அப்படியானால் அவர் வர போடுறது, அவர் கை நீட்டுகிறார். அதனால தான் மார்க் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் கை நீட்டினார், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பூமியை இருளாய் மாறிற்று. தேவனால் எதையும் செய்ய முடியும், எங்கும் செய்ய முடியும். நீங்கள் நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வவியாபி. கவனிங்க, அந்த திரும்ப மறந்துடக்கூடாது. முந்தின நாள் பௌர்ணமி நாள், ஆனால் அடுத்த நாள் பூமியும் அந்தகாரம். இது எப்படி முடியும்? தேவனே தன் கையை நீட்டுகிறார். ஆமென். மோசேக்கு சொல்கிறாரு, நீ கையை நீட்டு, பூமி எங்கும் என்ன வந்துடும்? இருள் வந்துடும். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நான் தேசத்தை நியாயம் தீர்க்கப் போகிறேன். 23ஆம் வசனம், 23, 22 கூட போடுங்க. 22, 3 நாள் மட்டும். 22, 3 நாள் மட்டும். ஹலோ, 3 நாள் மட்டும். தேசம் என்ன எப்படி இருந்துச்சா? வேலைக்கு போயிருப்பாங்களா? எழுந்திருப்பாங்களா? சமைச்சிருப்பாங்களா? இன்றைக்கி மின்சாரம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த பேட்ரியெல்லாம் இல்லை, இன்றைக்கி யூபிஎஸ்லாம் எனக்கு கிடையாது. 3 நாள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? உணவு இல்லை, உடை இல்லை, தூக்கம் இல்லை, அவனுக்கு விழிப்பு இல்லை, வேலை இல்லை. ஏன் தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு யார் மேலே தெரியுமா? எகிப்தின் மேலே. எந்த பார்வோன் தேவ ஜனங்களை துன்புறுத்தினானோ அந்த பார்வோனுக்கு மேலாக தேசம் எங்கும் எத்தனை நாள்? 3 நாள். 23ஆம் வசனம், 23, 23. ஆனால் ஒருவர் காணவில்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் மேலே வெளிச்சம் இருந்தது. கரங்களை உயர்த்தி சொல். ஆனால் அதாவது தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களிலே அடுத்தவங்களுக்கு இருள், ஆனால் எனக்கு வெளிச்சம். ஆமேன். இது அவ்வளோ ஆச்சரியம் இல்லை? 3 நாள் ஒருவரை ஒருவர் காண முடியாதே. நமக்கே தெரியுதில்ல, கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஒரு தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. 3 நாள் என்ன தான் எல்லாருக்குமே? படுக்கை தான். எழுந்து கூட முடியாது. எழுந்து எங்கே போகிறது? தடிக்கு கீழே தான் விழணும், கல் மேலே தான் விழணும், வாசல் தான் விழணும், இல்லை பிள்ளைகள் மேலே விழணும், இல்லை பிள்ளைகள் பெற்றோர் மேலே விழணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. 3 நாள். கவனிங்க, இந்த பூமி அந்தகாரப்பட்டது. ஒன்று வார்த்தையை நிறைவேறுதல், இன்னொன்று தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமீன் சொல்வீங்களா? அதே மார்க்கு சுவிசேஷம்